போட்டு வச்சிருக்க பாரு. சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா? வாய் மூடு. கீழே போடாத. கீழே போடு. ஆயுது கீழே போடு. நோ கீழே போடு. வாயில போட்டுக்கிட்டியா? ஆத்தர துப்பு துப்பு துப்புனே. துப்பு சொன்ன உடனே கீழே இருந்து வாயில போட்டக்கூடாது. துப்பு. என்ன அம்மா என்ன அம்மா சொல்ற பேச்சா கேட்கறதில்ல. ரொம்ப வாழ்த்தனம் பண்ற. ஒழுங்கா உட்காரு. கால் கீழே போடு. போட மாட்டியா? நீ இங்கே நான் மட்டும் போகிறேன் வெளில. நீ வரத்தேவில்ல. என்ன அம்மா நீ வரத்தேவில்ல. நீ அண்ணா கூட இங்கே இரு. வரவர் ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ற விவான். சொல்ற பேச்சா கேட்கறதில்ல. நீ பேட் பாயா? நீ பேட் பாயா? சரி போ, அப்படியே இருந்துக்கு போ. அதை திறக்காது. க்ளோஸ் பண்ணு. கை கட்டு. எப்படி கட்டணும் கை? வாய் மேலே கை போடு. இப்படி போடு. சரி பாய் சொல்லு அம்மாக்கு. வாவ் சொல்லு. உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கே. வாவ் சொல்லு. சரி இங்கே அம்மா போயிட்டு வந்துடுறேன். அம்மா பாய். சரி அழகா இருக்க. சரி பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் கிளம்புறோம். ஸோ ரேவந்த்க்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. அவன் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வெளியில் போய் அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் டைம் இருக்குது, குழந்தைங்க கூட்டிகிட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கேன். இவான் குட்டிக்கு எங்கே போனாலும் ஃபஸ்ட் டைப்பர் பேக் எடுத்துப்பேன். அதை வந்து ஒரு ஸ்பே ட்ரெஸ், அவனுக்கு தேவையான வாட்டர் பாட்டில், ஃபீடிங் பாட்டில், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்முலா ஃபீட் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு நான் அழகாக வந்து பேக் பண்ணிப்பேன். ஸோ நம்ம வெளியில் போகிற கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட நம்மளுக்கு டென்ஷன் இருக்காது. ஸோ கையில் எப்போவுமே வந்து அவனுக்கு மில்க் கேரி பண்ணுவேன்றதுனால. அண்ட் இந்த டைப்பர் பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லவ்லா பிராண்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன் கிட்ட. சூப்பராக இருக்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ட். உங்களுக்கு அழகாக நீங்கள் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கையிலையும் வந்து எடுத்துகிட்டு போகலாம். சைட்லேயே உங்களுக்கு வைப்ஸ் வைக்கிறதுக்கு, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. சூப்பரான ஸ்பேஸ் இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அதே மாதிரி பேக் சைடில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஃபோன், உங்கள் பர்சனலாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த பேக் இருந்தால் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம திங்ஸ் அண்ட் பேபி திங்ஸ் அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படக்கூடிய மணி, அப்புறம் அந்த ஃபோனில் கூட இந்த சைடில் வச்சு அழகாக வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டாட்டா சொல்லு. பாய். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் தான் போகிறோம். அங்கே வந்து கேம்ஸ் வந்து இருக்கும். ஸோ விவானுக்கும் ரேவந்துக்கும் 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா ஒரு பிரேக் எடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் ரெஃப்ரெஷிங்காக இருக்குன்னு சொல்லி அங்கே தான் போயிட்டுருக்கோம். அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிங்காங் மூவிக்கு வந்து போகலான்னு பிளான் இருக்குது. இன்னும் புக் பண்ணல டிக்கெட்ஸ். பார்க்கலாம் அவைலபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நைட் எடுத்துருவோம்ப்பா. அதெல்லாம் அது அப்பாதா? அது அம்மாதா? உண்டைங்க இல்லையா? எங்க போச்சு மாமா? இல்லையா? எங்க உன் பேக்? எங்க உன் பேக் தான் அது டைப்பர் பேக்கு. ஆமாம். போகலாமா? எதில் போகிறோம்? கார். சரி வீட்டுக்கு போயிடலாமா? என்ன பண்ணோம்? கிங்காங் படத்துக்கு போகணுமா? வேண்டாம், வீட்டுக்கு போயிடலாம். நோ வீட்டுக்கு போகணுமா? சரி அப்போ வாவ் சொல்லு. பாய். ஐ லவ் யூ. சரி படத்துக்கு போகலாமா? அப்பா பாரு உனக்கு அதை புக் பண்ணிட்டு இருக்கா. இப்போ தான் பார்த்து விவான் கேட்டான் தான் புக் பண்ணுறா. என்ன பார்க்க போகிற? கிங்காங்கா? சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா படத்துக்கு புக் பண்ணிட்டோம். நைட் 9:30க்கு தான் வந்து ஷோ இருக்குது. இப்போ டைம் வந்து 7:30 தான் ஆகுதுன்னு 2 hours டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் நான் சொன்ன மாதிரி அந்த கேம்ஸ்லாம் விளையாடிட்டு கரெக்டாக வந்து நம்ம சாப்பிட்டு படத்துக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வெளியில் போகிறப்போ அவங்களும் ஹாப்பியாக இருக்கும், நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்த மாதிரி இருக்கும். நாங்கள் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி வெளியில் போய். அண்ட் ரேவந்தும் விவானும் செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் விவான் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமிங் அது உள்ளே வந்தாலே செம்ம ஜாலி வந்துடும். ஸோ நாங்கள் மினிமலாக ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிவிடுவோம், நிறைய பண்ண மாட்டோம். ஏன்னா குழந்தைக்கு வந்து இன்னும் அந்த விளையாடுற அந்த இதெல்லாம் தெரியாதனால சும்மா வந்து நார்மலாகவே அது மேலே உட்காந்து ஆட்டிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து ஃபுல்லாக கேம்குள்ளே போகணுன்ற அவசியமே இல்லை. அதனால் மினிமலாக மட்டும் ரீசார்ஜ் பண்ணி ஒரு 4-5 கேம் மட்டும் தான் விளையாடுவோம். பட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அங்கே கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு காசு கம்மியாக செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்து மொத்தம் ஒரு 5 கேம் தான் நான் வந்து விளையாடுறதுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கார் கேம். இது வந்து விவான் என் ஹஸ்பண்ட் வந்து போய் விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ரேவந்த் தான் போகிறதா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம்
அவனுக்கு இல்லை நான் வேறு விளையாடுறேம்மா நான் பாக்ஸிங் விளையாடுறேன்னு சொல்லிட்டு இதை வந்து அவங்க அப்பா அமுச்சு விட்டாரு. ஸோ இது வந்து ரொம்ப தெரியும் உங்களுக்கு, அந்த கார் அப்படியே வந்து ஒருத்தர் மாற்றி மாற்றி இடிச்சுப்பாங்க. எனக்கு வந்து இது பெரிய ஃபன்னாக படல, பட் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மெயினாக குழந்தைங்களை பேஸ் பண்ணி இருக்கும். அதே மாதிரி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதில் விளையாடுறது பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை பிக் பண்ணும் பார்த்திங்களா, உள்ளுக்குள்ள கை மாதிரி வந்து. ஸோ அதை நிறைய வாட்டி நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிருக்கேன். அதை நிறைய 2-3 வாட்டி நம்ம வந்து டாய்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கும் விளையாடி இருக்கோம். என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இவான் குட்டிக்கு வந்து அந்த கார் ஸ்டீரிங்லாம் ஓட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, பட் அவங்க அலோவ் பண்ணல. அதனால் வந்து ஸ்வாப் பண்ணி உட்காந்துட்டாங்க. ஹாய் விவான், 2 கையில் ஓட்டேன்ப்பா, நம்ம காரா அது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரேவந்துக்கு வந்து இந்த பாக்ஸிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவன் இதை விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து பாடி பில்டிங், பாக்ஸிங் இந்த மாதிரி அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து அவன் சூஸ் பண்ணிக்கிட்டான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரேசிங் மாதிரி இருக்குது. பட் இதை நம்ம வந்து கார்டு போட்டு விளையாட வச்ச விவானுக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் அவனுக்கு அந்த மூமெண்ட் மட்டும்தான்றதுனால சும்மா உட்கார வச்சு ஜஸ்ட் மூமெண்ட் மாதிரி நானும் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தோம். அண்ட் மீன்வெல் ரேவந்த் நல்லா வந்து கார் அண்ட் பைக் அந்த ஓட்டுவான், அந்த மாதிரி கேம்ஸ்ன்றதுனால அவன் விளையாடிட்டு இருந்தான். நாங்கள் ஜஸ்ட் வந்து அவனுக்கு விளையாட்டு மட்டும் காமிச்சிட்டு இருந்தோம். அண்ட் இந்த கேம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து வாட்டர் கேம் மாதிரி. ஸோ ஜஸ்ட் நம்ம இங்கே வந்து ஸ்வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆன் ஆகிடும். தண்ணி வந்து பீச்சு அடிக்கும். அது என்னன்னா அந்த ஸ்க்ரீன் மேலே வந்து ஃபயர் ஆகிற மாதிரி இருக்கும் பில்டிங்கில். அது வந்து ஃபயர் அவங்க ரெஸ்கியூர் மாதிரி குழந்தைங்க வந்து அந்த தண்ணி கரெக்டாக அந்த ஃபயர் மேலே அடித்தோம் அப்படின்னா அந்த பில்டிங்கில் அந்த ஃபயர்லாம் அணைஞ்சிட்டு அவங்க சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூட ரொம்ப நல்லா இருந்தது. விவான் குட்டி தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். வெரி குட். அடுத்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம் இந்த டாய் பிக் பண்ணுற கேம். நாங்கள் இது 3 வாட்டி விளையாடினோம். 3 வாட்டியுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு கீழே விட்டுடுச்சு. என் ஹஸ்பண்டுக்கு எப்படியாவது அந்த பேட்ரோல் அந்த டாக் இருக்கும் இல்லையா, அதை வந்து இவானுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தார். பட் லக் இல்லை இன்றைக்கி எங்களுக்கு. நம்ம இது வாங்கணும் அப்படின்னா ஒரு 300 to 400 rupeesல வாங்கலாம். பட் இங்கே வந்து ஒரு கேமுமே நம்மளுக்கு காஸ்ட்லி தான். பட் இந்த மாதிரி பிக் பண்ணி எடுக்கிறப்ப வர அந்த சந்தோஷம் வந்து காசு கொடுத்து வாங்கினா வருமானு தெரியல. அதனால தான் நிறைய பேர் இதில் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேர் வின் பண்ணுறாங்க. நம்மளுக்கு லக் அண்ட் கரெக்டாக நம்ம எஸ்டிமேட் பண்ணி அதை தூக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். பட் சம்டைம்ஸ் அது நம்மளை போங்கடிக்கிற மாதிரி தெரியுது. பக்கத்துலயே இல்லை எடுக்கும். அப்போ எடுக்கணும்லாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரேன். இன்னும் கொஞ்சம் எடு. நீ தலையாட்டாத, நீ தலையா
இன்றைக்கி லக்கு எங்கே யாருக்குமே இல்லை, விவான் குட்டிக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவன் வந்து அந்த பிக் பண்ணுறதை வந்து விளையாடி அவனுக்கு ஒரு டாய் கிடச்சிது, ரொம்ப சந்தோஷம். பட் அவன் பால் எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது ஏதோ மேக்னெட் டாய் மாதிரி இருந்தது, அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, அப்படியே தூக்கி அப்படி போட்டுட்டான் வேணாம் அப்படின்ட்டு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது கிடைக்கலன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க இல்லையா. ஸோ பட் நாங்கள் அப்புறம் புரிய வச்சு அவனை விளையாட வச்சோம். அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் அங்கே இருக்குது. எல்லாத்துலேயும் காசு போட்டு வின் பண்ண வேணான்னு சொல்லி ஜஸ்ட் சும்மா குழந்தைய உட்கார மட்டும் விளையாடி காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி 2 hours சூப்பராக கழிஞ்சுதுங்க. நம்ம லைஃப்பில் நிறைய நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் இல்லையா, யாருக்காக பண்ணுறோம், நம்ம ஃபேமிலிக்காக தான். பட் நம்ம குழந்தைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம ஓடிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங்கே இருக்காது நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 1008 வேலை இருந்தாலும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கும் நிறைய டென்ஷன்ஸ் இருக்குது. ஃபேமிலியில் வந்து பெரியவங்களை பார்த்துக்கணும், அப்புறம் பார்த்திங்கன்னா சர்ஜரி எல்லாமே போயிட்டு இருந்தாலும் குழந்தைங்களை விட்டுடக்கூடாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை விட்டார் யாரும் கிடையாது இல்லையா. ஸோ அவங்கள வந்து எப்பவுமே ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிறதுன்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்கள அந்த என்விரான்மெண்ட் நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிறது, அவங்க நல்லா சூப்பராக வளருவாங்க. அவங்களுக்கு அந்த திரும்பி பார்க்குறப்ப சைல்ட்ஹுட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேருக்கு ஹாப்பியான சைல்ட்ஹுட் இருக்கிறது கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டங்கள்லாம் தாண்டி வருவாங்க. பட் திரும்பி பார்க்குறப்ப ஐயோ நம்ம சைல்ட்ஹுட் இப்படி இருக்கே, நம்ம இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறேன், நிறைய ஃபீல் என்ன மாதிரி நிறைய பேருக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ நான் அனுபவிக்காத என் பசங்க அனுபவிக்கணும்னு நான் நினைப்பேன். அதில் எல்லா அம்மாவும் நினைக்கிற விஷயம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபன்னான விஷயங்கள் சரி காசு செலவு பண்ணி தான் பண்ணணும் கிடையாது. நம்ம பீச்சுக்கும் போகலாம், ஸோ பார்க்குக்கும் போகலாம். ஆனால் என்னென்னா அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் கண்டிப்பாக அந்த சைல்ட்ஹுட் வந்து ரொம்ப ஒரு பெரிய கிஃப்டடாகவும் இருக்கும். இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன். சின்ன வயசில் நான் என்னெல்லாம் மிஸ் பண்ணணும், என்னெல்லாம் எனக்கு கிடைக்கல, அதெல்லாமே என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நம்ம உழைக்கிறது நம்ம பசங்களுக்கும் நம்ம ஃபேமிலிக்காக மட்டும்தான் இல்லையா. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி அதுதான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதை தாண்டி தான் எதுவாக இருந்தாலும். ஃபேமிலி அப்படின்றப்போ நம்ம அம்மா அப்பா, நம்ம மாமனார் மாமியார், இவங்க எல்லாமே ஃபேமிலி தான். பட் நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபேமிலினா நம்ம பசங்க நாம். ஸோ அவங்களுக்கு எப்பவுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகலாமா? எங்கே போனோம்? பாத்துடா சீக்கிரம் போ, அங்க போ. வா வா, இங்க இங்க இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். ஸோ இந்த ஈவினிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப மனநிறைவாக கழிஞ்சதுங்க. குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12:31 ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பசங்க விவான் தூங்கிட்டான், அண்ட் ரேவந்த் ஷூட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நாளைக்கு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.